இன்றைக்கி நான் வாங்கிட்டு வந்த நண்டை எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்ப்போமா? யாருக்கெல்லாம் நண்டு க்ளீன் பண்ண முடியாதுன்னு பயமாக இருக்கா? இதை பார்த்து ஈஸியாக கற்றுக்கலாம். நான் கூட ஆரம்பத்தில் அப்படி தான் நினச்சேன், இது எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு. ஆனால் பெரிய விஷயமே இல்லைங்க, ரொம்ப சிம்பிள். பாருங்கள், இது மாதிரி ஓட்டை நல்லா பிச்சு எடுத்துட்டு, அந்த உள்ளே ஒரு பூ மாதிரி இருக்கும், அதை நல்லா சுத்தம் பண்ணி எடுத்துட்டு, இந்த காலெல்லாம் முனியில் லைட்டாக கைனாலே கிள்ளி எடுத்துக்கலாம். பெரிய காலாக இருக்குது பார்த்தீங்களா, அதை உடச்சி எடுத்துக்கிட்டு அவ்வளோதான். முழு நண்டை அப்படியே வச்சுக்கலாம். பெருசாக இருந்தால் ஊட கட் பண்ணிக்கலாம். இது மாதிரி எல்லா நண்டையுமே உடச்சி எடுத்துக்கிட்டு நல்லா தண்ணியை ஊற்றி உள்ளே மண்ணுன்னு இல்லாமல் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா நண்டு க்ளீன் பண்ணுறது ரொம்ப ஈஸியான விஷயந்தான். நம்ம இதை வெயிட் பண்ணி நறுக்க கொடுத்து 1 கிலோவுக்கு 30 ரூபா கொடுத்து வாங்கணும்னு அவசியம் இல்லை. வீட்டிலேயே இது மாதிரி உடச்சி நல்லா க்ளீன் பண்ணிக்கலாம். அப்புறம் இந்த மீன் இது சாலா மீனா ஏதோ பேர் சொன்னாங்க. எனக்கு அது பேர் சரியாக தெரியல. ஆனால் இதில் நிறையா சிதலில் ஸ்லாம்பு இதெல்லாம் கிடையவே கிடையாது. மண்டை ரொம்ப குட்டியாக இருந்ததுனால எனக்கு இந்த மண்டை வேண்டாம் அப்படின்னு தோணுச்சு. நான் மண்டையோடு சேர்த்து நறுக்கி எடுத்துட்டேன். உள்ளே உள்ள அந்த கழிவெல்லாம் நல்லா அந்த சைடில் லைட்டாக கீறி விட்டுட்டு ஃபுல்லாக எடுத்துட்டிங்கன்னா இது மாதிரி வந்துடும். அப்புறம் நம்ம வாஷ் பண்ணும்போது உள்ளே தண்ணி விட்டு நல்லா கழுவி எடுத்துட்டிங்கன்னா கிளியர் ஆயிரும். குடல் வர அந்த அப்படியே இழுத்து விட்டுறணும். அந்த குடல் இருந்த இடம் பூரா காரையாக இருக்கும். அதுக்குள்ளே நல்லா கையை வச்சு வாஷ் பண்ணிங்கன்னா சூப்பராக க்ளீன் பண்ணியாச்சு. மீன் க்ளீன் பண்ணுறது ரொம்ப ஈஸியான வேலை தான்.